சந்தியாராகம் சீரியல்ல ஜானகி சிவராமன் 2 பேரும் ஃபங்ஷனுக்கு போலான்னு கிளம்புறாங்க. போற வழியிலேயே ஒரு பூக்கடை பார்த்து ராகுராம் நிறுத்துறாங்க. அங்க பாரு தலையில பூ வைக்காம வந்துட்டேன், மறந்துட்டா போல இருக்கு, பூ வாங்கி வச்சுக்கிட்டு வாங்குறாங்க. ஜானகியும் இறங்கி போய் பூ வாங்கி வச்சுக்கிட்டு வர்றாங்க. ரகுராம் இன்னமும் ஜானகியை நல்ல பாசமுள்ள இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஜானகியும் பூ வாங்கிட்டு ரகுராம பாக்குறாங்க. சந்தோஷமா தலை நிறைய பூ வாங்கி வச்சுட்டு பைக்ல உட்காந்து வர்றாங்க. 2 பேரும் ஜோடியா அமைதியா மௌனமா பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா பைக் வேற ரிப்பேர் ஆயிடுது. ரகுராம் என்னாச்சுன்னு இறங்கி நின்று அதை என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து ஜானகி உருகி போயிடுறாங்க. ஐயோ வெயில்ல உட்காந்துருக்காரு. தன்னோட முந்தானியால நிழல் பிடிக்கிறாங்க. அண்ணாந்து பாக்குறாங்க. ரகுராம் இல்லைங்க, நம்ம 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு போறோம் இல்லையா, மூஞ்சி வாடி போயிடும், அதனாலதான் நிழல் பிடிச்சேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல முகமெல்லாம் வேத்துருது. தன்னோட முந்தானியால ரகுராம் முகத்தை தொடச்சு விடுறாங்க. பைக் ரெடி பண்ணி 2 பேரும் ஜோடியா அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வராங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக நிறைய பேர் அங்க நிக்கிறாங்க. பூக்கொத்தை கொடுத்து வாங்க சார், உங்களுக்காகத்தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. ரகுராம் ஜானகி 2 பேரும் உள்ள போனதும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப புவனேஸ்வரியும் பூக்கத்தோட வராங்க. அவங்கள பார்த்ததும் ஜானகியோட முகம் மாறுது. இவ எதுக்காக வந்திருக்கா, இவ ஏதோ வம்பலத்தோட வந்திருக்கான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. புவனேஸ்வரியோட மகாலிங்கம் வந்திருக்காங்க. புவனேஸ்வரி ஸ்டேயில ரகுராமோட டேபிளுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு போன் எடுக்கிறாங்க. போன் எடுத்து மேனேஜருக்கு போன் பண்ணி என்னாச்சு, நான் சொன்னவளை காணுமே அப்படிங்கிறாங்க. மேடம் அவங்களுக்கு மேல வேலையை கொடுத்துருக்கான், அங்க செஞ்சுட்டு இருக்காங்கிறாங்க. அப்படியா, அவளை சீக்கிரமா ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து கீழே அனுப்புங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயா கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. சொசைட்டிலையும் பிசினஸ்லயும் நல்ல முறையில கௌரவமா இருக்கிறவங்களை கௌரவிக்கிறதுக்கு தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த தடவை பல பேர் அதுக்கு தேர்வாயிருக்காங்க. அதுல முக்கியமானவர் ரகுராம், அவரு தான் சிறந்த மனிதரா நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அங்க இருந்த அத்தனை பேரும் கை குலுங்க கை தட்டுறாங்க. அதை கேட்டு ஜானகி அம்மா ரொம்ப பூரிப்போடவும் பெருமையோடும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் நன்றி சொல்லிக்கிறாங்க. ரகுராம் இந்த ஊருக்காக ஊர் தலைவரா இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ரகுராம் அவர்னால இந்த ஊர்ல நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அவருக்காகவே இந்த விருதை கொடுக்கறதுல நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். ரகுராம பாராட்டி பெருமையா பேசிட்டு இருக்கும்போது மேனேஜர் புவனேஸ்வரி சொன்ன வேலையை செய்யறாங்க. மாடிக்கு போறாங்க. அங்க மாயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் தர தொடச்சிட்டு இருக்கிற மாயாவை ஹால்ல ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க ஆளுங்க எல்லாம் சர்வ் பண்றதுக்கு கம்மியா இருக்காங்க, நீங்க அங்க போய் வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்படியா, சரி சரின்ட்டு போறாங்க மாயா. ரகுராம பாராட்டி பேசிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரியை பாக்குறாங்க. புவனேஸ்வரி மேடம், நீங்களும் ரகுராம் ஐயா ஊர் தானே, நீங்க வாங்க சில வரிகள் ரகுராம பத்தி ரொம்ப பெருமையா பாராட்டி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா பேசுங்கன்னு சொல்றாங்க. புவனேஸ்வரி இதுதான் சக்குன்னு அப்படியே ரகுராம ஓரக்கண்ணில பார்த்துக்கிட்டு மேடை ஏறாங்க. ரகுராம் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவரு எங்க ஊர்க்காரர் தான், ஒரு வகையில எங்களுக்கு சொந்தக்காரர் தான். அவரை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கஷ்டம்னு கேட்டு வந்தவங்களுக்கு நிறைய உதவி செய்வாரு. சுயநலமா எனக்கு இருந்தது கிடையாது. எப்பவுமே அடுத்தவங்களோட நல்லதை பத்தி மட்டும்தான் யோசிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானகிக்கு குழப்பமா இருக்கு. இவ எதுக்கு இவரை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறா, காரணம் இல்லாம இப்படி எல்லாம் பெருமையா பேச மாட்டாளே, ஒருவேளை இவ தான் திட்டம் போட்டு இங்க இவரை வர சொல்லிருப்பாளோ சந்தேகப்பட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கமா மாயா ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பத்துல இருக்கிறவங்களும் அப்படித்தான். அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாரையும் எதுக்காகவும் கஷ்டப்படுத்தினதே இல்ல. ரகுராம் அவர் சொன்ன வார்த்தையை என்னைக்குமே காப்பாற்றுவாரு. அப்படிப்பட்ட உயர்ந்த மனுஷன் புவனேஸ்வரி பாராட்டிக்கிட்டே அப்படி ஓரக்கனால பாக்குறாங்க. அந்த பக்கமா மாயா ஜூஸ் எடுத்துட்டு வரதை பாத்துறாங்க புவனேஸ்வரி. இந்த பக்கம் ஜானகியும் பாத்துறாங்க. பார்த்துட்டு ஐயோ மாயா இந்த ஹோட்டல்ல தான் வேலை செய்யறாளா, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் புவனேஸ்வரி நம்மளை இவ்வளவு தந்திரமா இங்க வர வச்சிருக்காளா, இவரை பத்தி இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசும்போதே தெரிஞ்சு போச்சு நம்ம வீட்டுல இருக்கிற மாயா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவருக்கு மாயா இங்க வேலை செய்யறான்னு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. என்ன நடக்குமோ தெரியலையே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க ஜானகி. சிறந்த மனிதர்னு சொன்னா அதுக்கு பொருத்தமானவரே ரகுராம தான். அவருக்கு இந்த விருது கிடைக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு பாராட்டி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் மாயா பாக்குறாங்க. அங்க புவனேஸ்வரி நிக்கிறத பார்த்துட்டு அதுவும் ரகுராம பாராட்டி பேசும்போது மாயாவுக்கு புரிஞ்சு தந்திர வலையை வீசிக்கிட்டு வந்திருக்காளே இந்த புவனேஸ்வரின்னு யோசிக்கிறாங்க. சொல்ல போனா இந்த விருது அவருக்கு கிடைக்கிறத விட இந்த விருதுக்கு தான் பெருமைன்னு பாராட்டிட்டு இருக்காங்க. உச்சி உலர பாராட்டிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. எப்படியாவது இங்க இருந்து போயிடுமேன்னு நினைச்சுக்கிட்டு ஜானகி எங்க இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, நம்ம கிளம்பலாமாங்கிறாங்க. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேசுறத கவனின்னு சொல்லிடுறாங்க ரகுராம். இந்த விருது வாங்குறதுக்கு தகுதியான ஆள் அவர் மட்டும்தான் புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க ஜானகி மாயாவை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடு, பார்க்காத போயிடு இவர் கண்ணில் பற்றாதேன்னு ஜாட பண்றாங்க. மாயாவும் சரின்ட்டு அப்படி திரும்புறாங்க. கையில கொண்டு போன ஜூஸ் டம்ளரும் இன்னொருத்தர் மேல பற்றுது. ஏமா என்ன வேலை பாக்குற, இப்படி மேல ஜூஸ் கொட்டுனதுமே எழுந்திருச்சு, ஏமா என்ன வேலை பாக்குற, அறிவு இருக்கா இடியட், இப்படிதான் வேலை பாப்பியா, சம்பளம் வாங்குற எல்லாம் நீட்டா வேலை செய்யணும்னு தெரியாதா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி கண்டபடி காய்ச்சு மாச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமா இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, பார்த்து வேலை செய்யறது இல்லையா, வந்திருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மனிதர்கள் தெரியுமா, இப்படி அநாகரிகம் பண்ணிட்டியேன்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க புவனேஸ்வரி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. புவனேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஓடி வந்து மாயா நீ இங்கேயே வேலை பார்க்குறேங்கிறாங்க. மேடம் உங்களுக்கு இவங்களை தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓ தெரியுமே, இது ரகுராம் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான், அவரோட தத்து பொண்ணுங்க, அவரோட தங்கச்சி பையனுக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வித்தியாசமா ரகுராமா பாக்குறாங்க. சார் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, உங்க வீட்டு பொண்ணு தான் இங்க வந்து வேலை பார்க்குறாங்களா, ஏமா நீ என்ன அவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்து இங்க வந்து ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க, என்னமா குடும்பத்துல ஏதாவது உனக்கு பண கஷ்டம் வந்துருச்சா, அதுவும் போய் சர்வர் வேலை வந்து பார்த்து
பார்த்துட்டு இருக்கியே ரகுராம், என்னது உங்க வீட்டு தத்து பொண்ணை இப்படி வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? என்ன ரகுராம் இது? இப்பதான் உங்களை சிறந்த மனிதர்னு எல்லாரும் பாராட்டி உங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுக்க போறாங்க. என்னடான்னு பார்த்தா உங்க வீட்டு பொண்ணு இங்க வந்து சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏன் அவங்களுக்காக நீங்க எந்த ஒரு வசதியுமே செஞ்சு கொடுக்கலையா ரகுராம்? உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா உங்க வீட்டு பொண்ணு, அதுவும் தத்து பொண்ணை இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பியிருக்கீங்களே ரகுராம். உங்க குடும்ப கௌரவத்துக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? புவனேஸ்வரி எதுக்கு செக் வச்சு பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஜானகி. எங்க குடும்பத்து மேல நீ வச்சிருக்கிற அக்கறை போதும் நிறுத்துடின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஜானகி எழுந்திருச்சு வந்து, என்ன எங்களுக்கு கௌரவ குறைச்சலா போச்சு? ஏன் இந்த வேலை செஞ்சா என்ன தப்பு? இந்த வேலை பாக்குறவங்க எல்லாரும் உன் கண்ணுக்கு மனுஷங்களா தெரியலையா புவனேஸ்வரி? நேர்மையா செஞ்சா போதும், எந்த வேலையிலயும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. திருடுறது, கொள்ளையடிக்கிறது, முக்கியமா அடுத்தவங்க வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறது தான் பெரிய தப்பு. கௌரவமா சொந்தமா வேலை பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து ஏன் இந்த வேலை வந்து பார்க்கணும்? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் கூட நடத்தலாமே. அப்படி இருக்க எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் உங்க வீட்டு பொண்ணை அனுப்புறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? எந்த அவமானமும் கிடையாது. உழைச்சு சாப்பிடுறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ அவளுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வேலையை அவ பார்த்துட்டு இருக்கா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஜானகி. இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க குடும்பத்துல யாரும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லையே. உங்க குடும்பத்துல யாரும் வேலைக்கு போகவும் மாட்டாங்க. அப்படி குறுகிய பத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு பொண்ணுங்க எவ்வளவு பெரிய பெரிய பதவியில இருக்காங்க தெரியுமாங்கிறாங்க ஜானகி. அதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனாலும் உங்க வீட்டுல எல்லா வசதியும் இருந்து உங்க பொண்ணு இந்த வேலை பாக்குறாளே, என்ன ரகுராம் இது? நீங்க கூட வேலை செஞ்சா செஞ்சுட்டு போறான்னு விட்டுட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது, போது நிறுத்து, இது எங்க குடும்ப பிரச்சனை, இதை பத்தி நீ பேசாதீங்கிறாங்க ஜானகி. எதுக்கு விவாதம்? ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க. எல்லாரும் சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா ரகுராம பாராட்டுறதுக்காக மேடைக்கு அழைக்கிறாங்க. ரகுராம் ஜானகியை பார்த்து கோவத்தோடு மேடைக்கு போய் நிற்கிறாங்க. ரகுராமுக்கு பொன்னாட போத்துறாங்க. பொன்னாட போத்தின கையோட, எனக்கு இந்த விருதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் படப்படன்னு ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. பின்னாடியே ஜானகி ஓடி வராங்க. வெளியில மாயா நின்றுட்டு இருக்காங்க. இங்க அவ எதனால இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்திருக்கா தெரியுமான்னு ஜானகி சொல்றதுக்கு முன்னாடியே, எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு போறாங்க. மாயா, நீ இந்த ஹோட்டல் தான் வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான். சரி பரவாயில்ல விடுங்க பெரியமா, பெரியப்பா கோவமா இருக்காங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மாயா பின்னாடியே புவனேஸ்வரி வந்து, என்ன மாயா உங்க பெரியப்பா கோவமா போவார் போல இருக்கு, எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அவமானப்பட்டாரோ, பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி இந்த ஹோட்டல்ல வந்து வேவு பார்க்க வந்தியல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு போ, இன்னைக்கு இதோட இந்த வேலை பார்க்கறது உனக்கு கடைசியா இருக்கும். ஒன்னு நீ வேலையை விடணும், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போகணும். எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு போறாங்க புவனேஸ்வரி. ரகுராம் குடும்பத்துல ரகுராம் ஜானகி 2 பேரும் போகும்போது இருந்த சந்தோஷம் திரும்பி வரும்போது இல்ல. ரகுராம் வெகு வேகமா பைக்கை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுல எல்லாரும் ஆள் மாற்றி ஆளு, என்னாச்சு, போன விஷயம் என்னாச்சு, என்ன கோமா வந்திருக்கே, என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க சிவராமன் பாட்டி எல்லாரும். போன ஹோட்டல் தான் மாயா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஜானகி. என்ன ஜானகி சொல்ற? மாயா அந்த ஹோட்டல் தான் வேலை பார்த்துட்டு இருக்காளான்னு கேக்குறாங்க பாட்டி. ஓ, அதனாலதான் அவ தினம் காலையில எழுந்திருச்சு ஓடுறாளா? என்னம்மா தங்கச்சி, மாயா என்கிட்ட கூட இது வரைக்கும் சொன்னதில்ல, மாயா ஹோட்டல்லயே வேலை பார்க்கறான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். ஆமாங்கிறாங்க ஜானகி. அவர் மாயாவை அங்க பாத்துட்டாரு. புவனேஸ்வரி வேற, என்ன இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறியே, குடும்பத்துல உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சா? பண கஷ்டத்துக்காக குடும்பத்துல வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்களான்னு புவனேஸ்வரி ரொம்ப அசிங்கமா கேவலமா பேசிட்டா. என் மருமக வேலைக்கு போயிருக்கானா நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்குங்கிறாங்க மணிவண்ணன். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் அவ வேலைக்கு போயிருக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தி ஹோட்டலுக்கு வேலைக்கு போறானா 4 பேர் நம்மளை பத்தி என்னங்க பேசுவாங்க? தூம்னு பத்மா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நல்ல சான்ஸ்னு தூவம் போடலான்னு சாரு பார்வதி கிட்ட சொல்றாங்க. சித்தி, பெரியப்பா இப்பதான் ரொம்ப நல்லா கோவமா இருக்காரு. வேகமா இந்த மாயா வந்தானா திட்டி வெளியே அனுப்புனாலும் அனுப்பிடுவாரு. கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது பாருங்கன்னு சொல்றாங்க. மாயாவும் கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பத்மா, இதுதான் நல்ல சான்ஸ்னு வாடி வா, தொடக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா? என்ன தைரியம் இருந்தா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போவ? என்ன மாயா நீ எதுக்காக ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இங்க இருந்து ஹோட்டலுக்கு வேலைக்கு போனீங்கன்னா நம்ம ஊர்க்காரங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு பாட்டி கேக்குறாங்க. ரகுராமுக்கு கோவம் வந்ததும் எழுந்திருச்சு, மச்சான் நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன். இவளுக்கு இந்த வீட்டுல என்ன குறை இருந்துச்சு, எதுக்காக வேலைக்கு போறா? இவ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையா அமைதியா இருக்கணுமா? மேலையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இவ்வளவு நாளா நான் சும்மா இருந்தேன்னா நீங்களாவது அவகிட்ட ஏதாவது சொல்லி கிளி திருத்துவீங்கன்னு பார்த்தா அவ இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கா. அவளை யாருமே கண்டுக்கிறது இல்லை. இந்த குடும்ப கௌரவமே போன மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அண்ணே, நீங்க கோவப்படுறதுல தப்பே இல்லை. இது எப்பேற்பட்ட குடும்பம், இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இவ என்னடானா குடும்ப மானத்தையும் கௌரவத்தையும் காத்துல பறக்க வச்சிருவா போல இருக்குங்கிறாங்க பத்மா. ஆமாமா, இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி மத்தவங்க யாராவது பார்த்திருந்தாங்கன்னா தானே அசிங்கங்கிறாங்க பார்வதி. மாயா, நீ எதுக்காக வேலைக்கு போற? சீனு சொந்தமா கடை வச்சிருக்காரு. ஆனா அப்படி இருக்க நீ வேற பக்கம் வேலைக்கு போனீங்கன்னா இது குடும்பத்துக்கு தானே கௌரவ குறைச்சலுங்கிறாங்க சாரு. அதெல்லாம் இவளுக்கு எதுவுமே கிடையாது. அண்ணே, இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம மானத்தை கூறு போட்டு வித்துக்கிட்டே தானே இருப்பா. முதல்ல இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்கிறாங்க பத்மா. அவ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு அவளை வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும்? வெளியே அனுப்புங்க. கொஞ்சம் அமைதியா இரு. அவ எதுக்காக அந்த வேலைக்கு போனாங்கிற காரணத்தை அவ சொல்லட்டும். நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படின்னு சிவராமன் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேட்கறாங்க. ஆமாங்க, அவ எதுக்காக வேலைக்கு போனான்னு அப்படி ஜானகி சொல்ல வரும்போது, அண்ணி எந்த காரணம்
காரணமும் தேவையில்லை. அவ ஏதாவது தப்பு பண்ணும்போதெல்லாம் நீங்களா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை தப்பிக்க வச்சிருக்கீங்க. அவ ஹோட்டல்ல வேலைக்கு போனது எங்க அண்ணனுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, என் பையன் சீனுவுக்கும் தான் அசிங்கம். ஒரு பெரிய துணிக்கடைக்காரன் பொண்டாட்டி ஹோட்டலுக்கு துடைக்கிறதுக்கு சுத்தம் பண்றதுக்கு போறான்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஏ பத்மா, மறந்துட்டு பேசுற. உன் பையனுக்கு துணிக்கடை வச்சு கொடுத்ததே என் மருமக தான். அதை மறந்துட்டு நீ பேசாத. சும்மா ஏதோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி தயா தக்கான்னு குதிக்கிறான்னு சொல்றாங்க மணிவண்ணன். துணிக்கடைக்கு கொடுத்த பணத்தை தான் அவ திருப்பி கேட்டுட்டல, கொடுக்க போற பணம் தானங்கிறாங்க பார்வதி. ஏய், நீ சும்மா பேசாத, பேசாம அமைதியா நில்லு. மாயா என்னதான் சொல்றான்னு கேட்கலாங்கிறாங்க சிவராமன். ஒன்னும் பேச வேண்டாம், அவ பேசின வரைக்கும் போதும். இதுதான் நல்ல சான்ஸ். இதுக்கு மேல ஏதாவது பேச விட்டோன்னா அவளை மறுபடியும் இங்கேயே தங்க வச்சுக்குவான்னு நினைச்சு நீ பார்த்ததெல்லாம் போதும், மரியாதையா நீ வீட்டு விட்டு வெளியே கிளம்புங்கிறாங்க. பத்மாக்கு கோவம் வந்துருது. பத்மா, போதும் நிறுத்து. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த கார்த்தி இன்னும் சாகல. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திருக்காவும் பேர கெடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு கொடுத்திருக்கா புவனேஸ்வரி. ஜானகி சொன்னது எல்லாம் கேட்டதும் ரகுராம் அப்படியே கொந்தளிச்சு போயிடுறாங்க. ஏதுன்னு திருப்பி கேட்காம ரகுராம் உடனே அதே பைக் எடுத்துக்கிட்டு திரும்ப புவனேஸ்வரி வீட்டுக்கு போனதும் புவனேஸ்வரி புவனேஸ்வரின்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. புவனேஸ்வரி வீடே கதி கலங்கி போயிருது. புவனேஸ்வரி வெளியில வந்து நிக்கிறாங்க. என்ன ரகுராம், என்னைக்கு வராம இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கே, வா வந்து உட்காருவாங்கிறாங்க. உன்னோட உபச்சரிப்பு. உன் அண்ணன் அவன் காட்டி உயிரோடு இருக்கானான்னு கேக்குறாங்க. அவனை தான் கொண்டுட்டீங்களே, புதுசா என்ன கேள்விங்கிறாங்க புவனேஸ்வரி. அவன் சாகலைங்கிறது எனக்கு தெரியும், அவனை உயிரோட நேரா கொண்டு வந்து நிறுத்துறேன்னு ரகுராம் சவால் விட்டுட்டு வராங்க. இதை கேட்டதும் புவனேஸ்வரி ஆடி போயிடுறாங்க. அச்சச்சோ, ரகுராம் காது வரைக்கும் போயிடுச்சுன்னா நிச்சயமா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அப்ப கார்த்தியை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்களோ, நாம தான் ஜெயிலுக்கு போகணும்னு பயந்து நிக்கிறாங்க. ஜானகிக்கு வீட்டுல மாயா ஆறுதல் சொல்றாங்க. பெரியமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மாயா, உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்ல, சீனுவும் உன்னை ஏத்துக்காம இருக்கானே, இப்ப கூட நீ தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறிய மாயா. உன் மனசு உண்மையிலுமே இந்த உலகத்துல யாருக்குமே வராது மாயான்னு ஜானகி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. பெரியமா, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? தனா என் தங்கச்சி தானே, அவளுக்கு நான் அக்கா. நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவா? சீனுவுக்கு எனக்கு இடையில பிரச்சனை இருந்தாலும் நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் பெரியமா இருக்கோம். என் பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் சரி, 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அது போதும். அதை தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்கிறாங்க ஜானகி. பத்மாவும் பார்வதியும் சாருவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஏ சாரு, சீனுவை உன் பக்கம் இழுக்கணும்னா உன் மேல அக்கறையும் கரிசனும் காட்டுற மாதிரி ஏதாவது பண்ண சாருங்கிறாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணட்டுங்கிறாங்க. அடி போடி, கட்டல்ல விழு, இடுப்பு சுழுக்கின மாதிரி என் நடி அப்படிங்கிறாங்க. கட்டல்ல விழுந்ததும் ஊன்னு நெளிஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அந்த பக்கமா சீனு வந்தவங்க, சாரு உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பேச முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு அம்மம்மா அப்பப்பானுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. சீனு, இவளுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுவா, சுளுக்கு பிடிச்சிக்கிச்சாமே, அதான் அம்மா தைலம் தைக்க சொன்னாங்க, தைலம் எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க சீனு. அங்க மாயாவும் வந்துடுறாங்க. ஓஹோ, இது அத்தையும் சித்தியும் பண்ற வேலையா? சாருவுக்கு தைலம் தைக்க சீனுவை அனுப்பியிருப்பாங்கன்னா இது கண்டிப்பா சுளுக்கா இருக்காது. எங்க இடுப்பு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அதுக்கு தைலம் தைக்கிற மெத்தட் கிடையாது, வேற மெத்தட் இருக்குதுங்கிறாங்க மாயா. ஒரு உலக்கை எடுத்து இடுப்புல உருட்டுனா சுளுக்கு தன்னால உடஞ்சிடுங்கிறாங்க. தனா, அந்த உலக்கையை எடுத்துக்கிட்டு வாயேன், பாவ சாரு இடுப்பு சுளுக்கால ரொம்ப அவதிப்படுறாங்க. அப்படியா சொல்ற? அப்போ உலக்கையை எடுத்துக்கிட்டு வந்து இடுப்பு சுளுக்க உடச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்படி உலக்கையை வச்சு உருட்டு உருட்டுன்னு விட்டுறாங்க. சுளுக்க விட இவங்க உருட்டுற உருட்டு பெரிய வழியா இருக்கே அப்படின்னு ஊன்னு கத்திட்டு இருக்காங்க சாரு. மணிவண்ணன் வந்ததும் லேசா விட்டாதீங்கம்மா, சுளுக்கு வெடுக்குன்னு விடணும். நல்லா உலக்கையை உருட்டுனீங்கன்னா இடுப்பெலும்புல இருக்கிற சுளுக்கெல்லாம் சடக்குன்னு எடுக்குங்கிறாங்க. ஐயோ, பத்மா அத்தை பேச்சை கேட்டு இன்னைக்கு இடுப்பு எலும்ப உடச்சுக்கிட்டேன்னு அழுகுறாங்க.